வணக்கம். நடந்தது என்ன 100வது நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நேயர்கள் தந்த ஆதரவினால் நடந்தது என்ன நிகழ்ச்சி 100வது நிகழ்ச்சியை எட்டி பிடித்திருக்கிறது. சென்ற வருடம் பிப்ரவரி 6ஆம் தேதி நடந்தது என்ன நிகழ்ச்சி துவங்கியது. எதிலிருந்து ஆரம்பித்தோமோ அதற்கே இப்பொழுது வந்திருக்கிறோம் 100வது நிகழ்ச்சி. 2G வழக்கு. இந்த 2G வழக்கு என்பது ஒரு கட்சி செய்த ஊழல் என்பதை விட இந்தியாவின் கௌரவத்தை உலக அரங்கில் உரித்து போட்டு கேவலப்படுத்திய ஒரு மிகப்பெரிய ஊழலாகத்தான் பார்க்க வேண்டும். 2G என்பது ஆராசா செய்த ஊழல் என்றாலும் அதில் கருணாநிதியின் மகளும் தொடர்புபடுத்தி ஆராசாவும் கனிமொழி அவர்களும் திகார் ஜெயிலில் தண்டனை அனுபவித்துட்டு வந்தார்கள். அடுத்தது ஊடக தர்மம் என்று சொல்லுகிற ஊடகங்கள் எல்லாம் தொடவே பயப்படுகிற ஒரு பிரம்மாண்ட ஊழல் ஏர்செல் மேக்சிஸ், மாறன் சகோதரர்களின் ஊழல். இதுதான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறதே, நீங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறீர்களே என்ற கேள்வி நேயர்களுக்கு எழலாம். ஆனால் இவர்களுக்கு செல்வாக்கும் பணபலமும் இருந்தால் ஒரு வழக்கை எப்படியெல்லாம் திசை திருப்பலாம், எத்தனை நாள் இழுத்து அடிக்கலாம் என்று எவ்வளவோ முயன்று பார்த்தும் இப்பொழுது அது இறுதி கட்டத்தை அடைந்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது துடிப்பது என்னவென்றால், தேர்தலுக்கு முன்பு இந்த வழக்கின் இறுதி கட்ட விசாரணை நடந்து கொண்டிருக்கும் இந்த வழக்கின் தீர்ப்பு வந்துவிடக்கூடாது என்கிறான் திராவிட முன்னேற்ற கழகம் அஞ்சிக் கொண்டிருக்கிறது. இந்த 2G ஊழலை பகிரங்கமாக வெளிக்கொண்டு வந்து இதற்காக உச்ச நீதிமன்றம் சென்றவர் சுப்பிரமணிய சாமி. சுப்பிரமணிய சாமி ஆங்கிலத்தில் எழுதி தமிழில் வந்த புத்தகம்தான் இது. 236 பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகத்தின் கடைசி பக்கங்கள் முழுக்க அவர் பல்வேறு அமைச்சரவைகளுக்கு எழுதிய கடிதங்கள், ஆங்கிலத்தில் எழுதிய கடிதங்கள் ஆரம்பித்து அக்கு வேறு ஆணி வேறையாக எங்கெங்கு எந்தெந்த இலாக்காவில் நடந்தது என்று சொன்னார். இந்த சுப்பிரமணிய சாமியை ஸ்டாலின் போய் சந்திக்கிறார். இது திராவிட முன்னேற்ற கழகத்துடன் பாஜகவை சேர்க்க சுப்பிரமணிய சாமியுடன் போய் பேசுகிறாரா ஸ்டாலின், அல்லது தனக்கு போட்டியாக தன் தங்கை கனிமொழி வந்து விடுவாரோ, அவரை எப்படியாவது சுப்பிரமணிய சாமி மூலமாக சிறைக்கு தள்ளிவிடலாமோ என்று ஸ்டாலின் ஒரு காய் நகர்த்துகிறாரோ என்று கூட திமுகவில் பேச துவங்கிவிட்டார்கள். இந்த 2G ஏர்செல் மேக்சிஸ் விவகாரம் குறித்து தான் இன்று நாம் பேச போகிறோம். இது குறித்து பேசுவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சங்கரதாஸ் அவர்கள் வணக்கம். வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியின் நாராயணன் அவர்கள் வணக்கம். காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் சமீபத்திய அதிமுகவின் வரவுமான கோவை செல்வராஜ் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். வணக்கம். பல்வேறு திடுக்கிடும் திறப்பங்கள் நிறைந்த ஒரு சுவாரஸ்யமான மர்ம நாவலை போல் இந்த 2Gயும் ஏர்செல் மேக்சிஸும் போய்கொண்டிருக்கிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த வழக்கு ஆரம்ப காலகட்டத்திலே நாட்டுக்கு முதல்ல மக்களுக்கு கொண்டு வந்தவர் தமிழகத்தின் முதல்வர் மாண்புமிகு அம்மா அவர்கள். ஏர்செல் மத்திய சென்னையில நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஆரம்பித்து வைத்தார்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் தான் இந்தியாவிலே வெளியில் கொண்டு வந்தார்கள். ஆனால் அதையெல்லாம் சீர்தூக்கி பார்க்க அன்றைய மத்திய அரசு தவறிவிட்டது. காரணம், அவர்களுக்கு ஆட்சியில கூட்டாளியாக இருப்பதால் அவர்கள் அதை பற்றி கவலைப்படவில்லை. ஆனால் சுப்பிரமணிய சாமி அதற்கு அப்புறம் தான் அதை கையில் எடுத்து வழக்கு போட அனுமதி கேட்கிறாரு. பிரதமர் கடிதம் எழுதுறாரு, அனுமதி கேட்கிறாரு, கொடுக்கல. திருப்பி கோர்ட்டுக்கு போறாரு நீதி அரசர்கிட்ட. கோர்ட்டு உடனடியாக கொடுத்துடல, விளக்கம் கேட்குது. பிரதமர்கிட்ட விளக்கணம் கேட்குது, கொடுக்கல. 15 மாசம் தாமதப்படுத்துது. நீதிமன்றம் ஒரு NOCக்கு வழக்கு தொடர 15 மாசத்துக்கு மேல ஆயிப்போச்சு வழக்கு தொடரவே. ஆனா அந்த காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவின் தலைமை மற்றும் தணிக்கை அதிகாரி இருக்கின்ற குறிப்பு இருக்குது இல்லையா, அதை கூட இவருக்கோ ஜனாதிபதிக்கோ அரசுக்கோ அனுப்ப இந்த அரசு தயாரா இல்லை. அது வரைக்கும் கூட தயாரா இல்லை. அம்மா ஒரு நல்ல ஸ்டாண்ட் எடுத்தாங்க, ஒரு அக்கினி ஏவுகணை மாதிரி. இதுக்காக ஒரு கூட்டணிக்காக நீங்க யாரும் தயங்கி இருக்க வேணாம், நிபந்தனையற்ற ஆதரவு காங்கிரசுக்கு உண்டு நல்ல நோக்கத்துக்கு அப்படின்னு ஒரு அடி அடிச்சாங்க அம்மா.
அதுக்கப்புறம் தான் இந்தியாவே ஆடி போய் இந்த ஃபைலே அப்புறம் தான் அரசாங்கத்துக்கு போகுது. ஆடிட்டர் இப்போ காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா தணிக்கை அறிக்கை. நீங்க தணிக்கை அதிகாரின்னு சொல்லும்போது இது சுவாரஸ்யமாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, டாக்டர் சுப்பிரமணிய சாமி அப்ப அவர் பிஜேபியில சேரல, ஜனதா பார்ட்டி பிரசிடென்ட் ஜனதா பார்ட்டி நவம்பர் 29, 2008 யாருக்கு கடிதம் எழுதுகிறார்? பிரதமருக்கு கடிதம் எழுதுகிறார். சப்ஜெக்ட் பர்மிஷன் ஆஃப் சாங்ஷன் அண்டர் செக்ஷன் 13 ஆஃப் பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988. Sir, the Chief Vigilant Commissioner, while letter so and so, had issued a show cause notice to Telecom Minister A. Raja, who had allotted new licenses in 2G mobile services in a first come first service basis on 2 novice telecom companies. Novice. அடையாளம் தெரியாத, முகவரி இல்லாத, யார் என்று தெரியாத 2 பேரும் லெட்டர் பேட் கம்பெனி என்று நவம்பர் 29 சுப்பிரமணிய சாமி எழுதியிருக்கார். இப்ப நீங்க சொல்லுங்க. அம்மா இந்த ஸ்டாண்ட் எடுத்து காங்கிரஸ் இந்த கூட்டணிக்காக ஆட்சி தொடர்வுக்காக தயங்க வேண்டாம், நிபந்தனையற்ற அதிமுக ஆதரவு நல்லதுக்கு உண்டு அப்படி என்று ஒரு அறிவிப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த சிஏஜி அறிக்கையே அங்க போகுது அரசாங்கத்துக்கு. அது வரைக்கும் இந்த அறிக்கையை கூட கையில போகல, அப்படி ஐடில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் தீவிரப்படுத்தப்படுது. அதுல தான் இப்ப இவரு அந்த போனது என்ன சொல்றாரு, கருணாநிதி மிக ஒடுக்கப்பட்ட இதுல வந்தவரு, அவரை போய் இது மாதிரி கொடுமைப்படுத்துறாங்க அந்த சமுதாயத்தை சேர்ந்தவரை. இவருடைய வாதம் தப்பு செய்யலன்னு அவர் முதல்ல வைக்கல கருணாநிதி. அவர் ஆயுதிராவிட வகுப்பை சேர்ந்தவர், அவரை வேண்டும்னே நாடாளுமன்றத்தில் எல்லாம் மாற்ற விட பாக்குறாங்கன்னு அவர் அது போன்ற தலித் அமைப்பு பிரதிநிதிகள் இருப்பார்கள் அல்லவா நாடாளுமன்றத்தில், அவர்களை கூட்டு சேர்க்கும் முயற்சியில் கருணாநிதி இந்த அறிக்கையை கொடுக்கிறார். அவருக்கு ஃபேவரா அங்க ஒரு குரூப்பை உருவாக்கணும்னு சொல்லி கருணாநிதி கொடுத்தார் முதல்ல. அதுல முதல் சாராம்சமே என்னன்னா, இவர் செப்டம்பர் 24 ஒரு அறிக்கை கொடுக்கிறாரு, விண்ணப்பம் சம்பந்தமா ஒரு அறிக்கை கொடுக்கிறாரு. அக்டோபர் 1 வரை யார் மனு போடுறீங்களோ ஏற்கப்படும் கொடுக்கிறாரு. அதுல 575 மனுக்கள் வருது, கம்பெனி கிட்ட இருந்து வருது. அதுக்கு அடுத்து என்ன பண்றாரு, அக்டோபர்ல ஒரு அறிக்கை கொடுக்கிறாரு. செப்டம்பர் 25 வரைக்கும் யார் மனு போட்டுக்கிறீங்களோ அதுதான் ஏற்கப்படும் அப்படின்னு எப்ப சொல்றாரு, ஆப்டர் தாட் அக்டோபர்ல சொல்றாரு. செப்டம்பர் 24 அறிக்கை கொடுத்துட்டாரு, அக்டோபர் தான் கட் ஆஃப் டேட்னு சொல்லிட்டாரு. போட்டா அக்டோபர் 1 போட்டான் ஆல்ரெடி லாட்ஜ்டு அண்ட் சென்ட் டு தி டிபார்ட்மெண்ட் 1ஆம் தேதி வரைக்கும் வந்துடுது. அதுக்கப்புறம் இவர் ஆப்டர் தாட்டு இன்னொரு அறிக்கை கொடுக்குறாரு அக்டோபர்ல 25 வரைக்கும் அதுல எடுத்துக்குவான்னு. முதல்ல சொன்னது அதானே இப்ப இவருடைய பிரச்சனையே. இவர் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்டுன்னு சொல்றாரு, அது ஒரு அப்ளிகேஷன்ல முரண்பாடு, அது ஒண்ணு பண்ணாரு. அதுக்கு அடுத்து என்ன பண்ணாரு, அந்த பிஎஸ்என்எல் நிறுவனத்துக்கு இது வரைக்கும் எந்த மந்திரியும் போனது கிடையாதான், அந்த ஏலம் விடுற இடத்துக்கு இவரே போனாரு. இவருடைய சுற்றுச்சூழல் செயலாளராக இருந்தார் ஐஏஎஸ், அவரையும் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டார் கூடிய. அங்கதான் ஏலம் விடுற இடம். அந்த போய் உட்காந்துட்டு என்ன பண்றாரு, ஒரு டைம் சொல்றாரு, 3:40 2:45 போனவர் 3:40 யார் டிடி கட்டுறானோ அவன் தான் ஏத்துக்கப்படும். ஆனால் இந்த கம்பெனி காத்தாலேயே டிராஃப்ட் வாங்கி வச்சிருக்காங்க. முதனாத்தே அவனுக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. அதுதான் இப்ப பிரச்சனையே. இவ்வளவு கம்பெனி இருக்கு, அதுல 343 கம்பெனியில தான் நிராகரிச்சிட்டீங்க. 575ல 343 கம்பெனி நிராகரிச்சாச்சு. ஏற்றுக்கொண்ட கம்பெனி 232. அதுலயே கூட இந்த ஸ்வான் கம்பெனி, இந்த யூனியனார் இந்த கம்பெனி, இவனுக்கெல்லாம் முதல்ல தகவல் போனதால அவன் ஏற்கனவே டிராஃப்ட் எடுத்து வைக்கிறான். கடன் கூட இதை வச்சு வாங்கிக்கிறான், போயிட்டு லோன் வாங்கிக்கிறான் பேங்க்ல. இவ்வளவும் அதுல நடந்திருக்கு. அவர் கொடுத்த டைம் மொத்தம் 3/4 மணி நேரம். இது என்ன பெருமா கோயில் சுண்டலா முதல்ல வரவனுக்கு முதல்ல கொடுத்துறதுக்கு? அவருடைய இது பாலிசிய ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்டு. கேட்டா என்ன சொல்றாரு, போன ஆட்சி பிஜேபி ஆட்சியிலே இப்படிதான் இருந்தது, அதை தான் நாங்க பின்பற்றுறோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் இதில் நீங்க நன்றாக கவனித்தால், ஏன் பெரும்பாலான ஊடகங்கள் இந்த 2G பற்றியும் ஏர்செல் மேக்ஸை பற்றியும் பேச பயப்படுகிறது? அதாவது அவங்க மாநிலத்திலையும் அதிகாரத்தில் இருந்தாங்க அந்த காலகட்டங்களில். இது மாதிரி ஒரு ஜனநாயகமா டெமோக்ராட்டிக் முறையில் அம்மா ஆட்சியில தான் விவாதங்கள் ஜனநாயகமா நடக்குது. அவருடைய ஆட்சி காலத்துல சென்ட்ரலையும் ஸ்டேட்லயும் இருந்ததால அவங்களை எதிர்த்து எதுவுமே சொல்ல முடியாது, நியூஸ் கூட வெளியிட முடியாது, அப்படிதான் வச்சிட்டு இருந்தாரு. அன்னைக்கு இவர்கள் இருக்கும்போது எந்த தனிப்பட்ட நடுநிலையான செய்தி ஊடகங்கள், தொலைக்காட்சி ஊடகங்கள் விவாதம் நடத்த முடியாது.
ஆனால் இன்றும் ஏன் அவர்களை கண்டு இந்த ஊடகங்கள் பயப்படுகிறது? இந்து நாளிதழ் ஆராஜாவுக்காக ஒரு நடுப்பக்க முழு பக்க பேட்டி கொடுத்து அவரை ஒரு புனிதரை போல காட்டினார்கள். ஒரு கால் திமுகவிற்கு அன்றைய காங்கிரசிலும் செல்வாக்கு இருந்து இன்றைய பாரதிய ஜனதா கட்சியிலும் மறைமுக செல்வாக்கு இருப்பதாக மற்றவர்கள் நினைக்கிறார்களா? ஆமா, அந்த காரணம் இப்ப முதல்ல அந்த டெண்டர் லிஸ்ட்ல சேர்க்காம இருந்தாங்க. கலாநிதி மாறன் டிவியை வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா ஏஜி அதுக்கு ஆதரவா ஃபேவர் பண்ணி ரிமார்க் எழுதுறாரு. அந்த சந்தேகம் எல்லாருக்கும் வருது. ஏன்னா உனக்கு சட்டத்துறை எதிர்க்குது, உள்துறை எதிர்த்து ஃபைல் எழுதுது. ஆனா ஏஜி ஃபேவரா ஒப்பீனியன் எழுதுறாரு. அப்ப அந்த சந்தேகம் ஆட்டோமேட்டிக்கா வரதானே செய்யும் உங்களுக்கு. அதாவது ஊடகங்களுக்கு இவர்கள் யாரையும் எந்த நேரத்திலும் போய் காலில் விழுந்து காவடி தூக்கி சேரக்கூடியவர், சேர்ந்து கொண்டு இவர்களை நசுக்குவார்கள் என்ற அந்த பயம் இருக்கிறது. காங்கிரஸை கட்டெரும்பாக செய்ததற்கு காரணம் திமுகவா அல்லது காங்கிரஸ் தலைமையின் மாநில அணுகுமுறையா? 10 ஆண்டு காலமாக காங்கிரஸ் கட்சி கூட்டணி அரசாங்கத்தில் திமுக என்றைக்கு அங்கம் வகிக்க வந்ததோ அன்று முதல் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராகவே கருணாநிதி செயல்பட்டார். மத்திய அமைச்சர் டெல்லியிலிருந்து வந்தாலும் அவரை சென்று சந்திப்பார்கள், எந்த தலைவர் வந்தாலும் அவரை சென்று சந்திப்பார்கள். அவர்தான் காங்கிரஸ் கட்சியை வழிநடத்தி கொண்டிருந்தார். மைனாரிட்டி அரசாக இருந்த போதும் கூட டெல்லியிலே அமைச்சர் பதவிகளை வாங்கி கொண்டு அங்கம் வைத்து ஊழல் புரிந்தார். ஆனால் இங்கே ஒரு அமைச்சரும் கூட காங்கிரசுக்கு கொடுக்கவில்லை. கடைசி வரை அவர்களை மைனாரிட்டி அரசாகவே நடத்தினாலும் காங்கிரஸை தன்னுடைய கைக்கூலியாக வைத்துக் கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருந்தார். அதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. டெல்லியில அவர்கள் செயல்பட்ட பொழுது இவர் கேட்ட இலாக்கா கொடுக்கவில்லை என்பதற்காக கோபித்துக் கொண்டு விமானத்தில் ஏறி சென்னை வந்தவர் தான் கருணாநிதி. அதன் பிறகு இவர் கேட்ட இலாக்காவே கொடுத்தார்கள். அந்த கொடுக்கப்பட்ட இலாக்காவில் இவருடைய பேரனுக்கும் மகனுக்கும் வாங்கிய இலாக்காக்கள் பணம் செலுக்கின்ற இலாக்காக்கள். அதில் ராஜாவுக்கும் இவர் வாங்கி கொடுத்த இலாக்காவில் அவர் அடித்த அந்த கொள்ளை பணம், அவர் லஞ்சமே வாங்கவில்லை என்கிறார், நான் தவறே செய்யவில்லை என்கிறார். ஆனால் எல்லாம் நடந்தது அத்தனையும் டாக்டர் மன்மோகன் சிங்குக்கு தெரியும், மத்திய அரசினுடைய அமைச்சரவைக்கு தெரியும். அங்கே நான் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அத்தனையும் அங்கே எடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு அவர்கள் பார்த்து அங்கீகரிக்கப்பட்ட பிறகுதான் அந்த நான் நடைமுறைப்படுத்தினேன் என்று அந்த லாக்காவை பற்றி அவர் விளக்கம் சொல்லுகிறார். ஆனால் இவர் சொல்லுகின்ற அந்த பணியில் ஊழல் செய்தார் என்று கூறி 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு அமைச்சராக, மத்திய அமைச்சராக, கேபினெட் அமைச்சராக இருந்த ஒருவரை அமைச்சர் பதவியிலிருந்து விலக்கச் சொல்லி சிறையில் அடைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு இன்றைக்கு இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கிறது. அந்த கட்டத்தில் கனிமொழியும் இந்த பங்காக கலைஞர் டிவிக்காக 240 கோடி ரூபாய் வரை பணமாக கையூட்டாக அவர்கள் இதற்காக பெற்றதாக பகிரங்கமாக அவர் மீதும் குற்றம் சாட்டப்பட்டு அதற்காக அவரும் சிறைக்கு சென்று ஒரு 6-7 மாதங்களாக சிறையில் இருந்து தண்டனை அனுபவித்துட்டு வந்திருக்கிறார்கள். தீர்ப்பு இறுதி கட்டத்தில் வருகின்ற சூழ்நிலையில் இப்பொழுது விசாரணையும் இறுதி கட்டத்தில் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ராஜா அவர்கள் மன்மோகன் சிங்கையும் காங்கிரஸையும் இந்த தவறுகளுக்கு உடந்தையாக இருந்ததாக கூறுகிறாரு. இதற்கு இதுவரை அகில இந்திய காங்கிரஸ் கட்சியும் பதில் சொல்லவில்லை. 1 வாரமாக போகிறது. காங்கிரஸ் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர்களும் இதற்கு பதில் சொல்லவில்லை. மன்மோகன் சிங் அவர்களும் பதில் சொல்லவில்லை. தமிழ்நாட்டிலே இருந்து எதற்கெடுத்தாலும் பதில் சொல்லுகின்ற சிதம்பரமும் பதில் சொல்லவில்லை. அப்படி என்றால் இந்த தவறு நடந்திருப்பது உண்மைதானா, அதற்கு இவர்களா உடந்தையாக இருந்தார்களா என்று மக்கள் சந்தேகப்படுகிறார்கள். அதற்கு பதில் சொல்ல வேண்டியவர்கள் பதில் சொல்லாத காரணத்தால் தவறு நடந்திருக்கும் என்கின்ற மக்களுடைய அச்சம் இன்றைக்கு அது வெளிப்படையாக தெரிகிறது. இதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டியது, கருணாநிதி அவர்களும் இங்கே தமிழ்நாடு தலைவராக காங்கிரஸ் கட்சி இருக்கின்ற இளங்கோவன் அவர்களும் எதற்கு எடுத்தாலும் தன்னை தினசரி பத்திரிகையில் அறிக்கையாக வெளியிடுகிற இளங்கோவன் இந்த மன்மோகன் சிங் அவர்கள் மீது பகிரங்கமாக ராஜா அவர்கள் தன்னுடைய வாக்குமூலத்திலே கூறிய பிறகும் அதற்கு ஒரு பதிலும் சொல்லாமல் இருக்கின்றார் என்றால்
இவருக்கும் கருணாநிதிக்கும் உள்ள கள்ள தொடர்பு என்ன என்பதுதான் என்னுடைய கேள்வி. அந்த 10 ஆண்டு யுபிஏ அரசு இருக்கும்பொழுது, திமுக கூட்டணியில் இருந்தபோது பல ஊழல்கள், ஹெலிகாப்டர் ஊழல் ஆரம்பித்து காமன்வெல்த் ஊழல் இருந்து பல ஊழல்களில் கதாநாயக ஊழல் என்று நீங்கள் எதை நினைப்பீர்கள்? பெரிய ஊழல் என்றால் 2G ஊழல் தான். ஏன்னா உலகம் பூரா தெரிய ஊழல். இந்தியா முழுவதும் அனைத்து மக்களும் பட்டி தொட்டி எல்லாம் படிச்சவங்க படிக்காதவங்க பாமர மக்கள் அத்தனை பேரும் 1,75,000 கோடி ராஜா பணம் வாங்கிட்டாரான்னு பேச ஆரம்பிச்சு காங்கிரஸ் கட்சியுடைய வரலாறுலேயே இவ்வளவு கேவலமாக இந்த தேர்தலில் தோல்வி அடைந்தது காரணம் இந்த ஊழல் தான். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பினான்ஸ் மினிஸ்டர் சிதம்பரத்துடைய நோட் 15/1/2008 அவர் நற்சான்றிதழ் வழங்கியிருக்கார் ராஜாவுக்கு. அப்படி என்றால் சிதம்பரத்திற்கும் இதில் தொடர்பு உண்டா? இளங்கோவனை பொறுத்தவரைக்கும் 2Gன்னு ஒண்ணு இருக்கிறதே அவர் மறந்துட்டார். செலக்டிவ் அம்னீஷியா நினைக்கிறார். அவரே சொல்றாரு 2Gங்கிறது ஒரு ஊழல் வழக்கே இல்லன்னு இப்ப சொல்றாரு. புதுசா கண்டுபிடிச்சிருக்காரு. ஏன்னா இவ்வளவு பெரிய வழக்கா 4 வருஷமா நடந்து அவர் அமைச்சராக இருந்தவரே ராஜினாமா பண்ண சொல்லி சிறையில் அடைக்கப்பட்டு இந்த அவர்கள் அரசுக்கு கொடுத்த ஆதரவை வாபஸ் வாங்கும் போது காங்கிரசுக்கு பிடிச்ச சனியை ஒளிஞ்சதுன்னு சொன்ன அந்த இளங்கோ இப்ப அது ஊழலே இல்லைங்கிறாரு. இந்த ஏர்செல் மேக்சிஸ் பணப்பரிவர்த்தனை இவ்வளவு பெரிய ஒரு டிரான்சாக்சன் 745 கோடி டிரான்சாக்சன் வரும்போது இது நிதி அமைச்சதுக்கு தெரியாமல் தான் இது நடந்திருக்குமா, இல்ல அதற்கும் மறைமுக ஆசி சிதம்பரத்தால் கொடுக்கப்பட்டது? இந்துத்துவ பாதைக்கு வந்துவிட்டோம் என்று ஸ்டாலின் அவர்கள் சொன்னதையும் நாங்கள் ஏற்கவில்லை. ஆட்சி மாறப்போகிறது என்று கடைசி நிமிடத்தில் கவுத்து விட்டு யுபிஐக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வந்தது. இளங்கோவனை பொறுத்தவரைக்கும் 2Gன்னு ஒண்ணு இருக்கிறதே அவர் மறந்துட்டார். செலக்டிவ் அம்னீஷியா நினைக்கிறார். அவரே சொல்றாரு 2Gங்கிறது ஒரு ஊழல் வழக்கே இல்லன்னு இப்ப சொல்றாரு. புதுசா கண்டுபிடிச்சிருக்காரு. ஏன்னா இவ்வளவு பெரிய வழக்கா 4 வருஷமா நடந்து அவர் அமைச்சராக இருந்தவரே ராஜினாமா பண்ண சொல்லி சிறையில் அடைக்கப்பட்டு இந்த அவர்கள் அரசுக்கு கொடுத்த ஆதரவை வாபஸ் வாங்கும் போது காங்கிரசுக்கு பிடிச்ச சனியை ஒளிஞ்சதுன்னு சொன்ன அந்த இளங்கோ இப்ப அது ஊழலே இல்லைங்கிறாரு. இந்த ஏர்செல் மேக்சிஸ் பணப்பரிவர்த்தனை இவ்வளவு பெரிய ஒரு டிரான்சாக்சன் 745 கோடி டிரான்சாக்சன் வரும்போது இது நிதி அமைச்சதுக்கு தெரியாமல் தான் இது நடந்திருக்குமா, இல்ல அதற்கும் மறைமுக ஆசி சிதம்பரத்தால் கொடுக்கப்பட்டதா? அவர் அதற்கு ஆதரவு தெரிவித்தாரா இல்லை என்பதெல்லாம் உட்பட அவரையும் அவரது மகனையும் இந்த வழக்கிலே சேர்த்து விசாரிக்க வேண்டும் என்று இப்பொழுது வழக்கு மன்றத்தில் சிபிஐ வழக்கு தொடுத்திருக்கிறது. அவர்களையும் சேர்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது விசாரிக்கின்ற பொழுது உண்மை வெளிவருகின்ற பொழுது மக்களுக்கு நிச்சயம் இது தெரிந்தே தீரும். நீங்கள் சொன்ன வெளிப்படையாக ஒரு பத்திரிகையை சொன்னீர்கள். அந்த பத்திரிகையை சேர்ந்தவர்கள் கனிமொழிக்கு மிகவும் விசுவாசமாக இருக்கின்ற காரணத்தால் ராஜாவுக்கு உறுதுணையாக இருக்கிற கனிமொழியின் உதவியின் மூலமாக அவருடைய பேட்டியும் அந்த பத்திரிகையில் வெளியிடப்பட்டது. அதாவது கிரைம்ல 2 விதம் உண்டு. கிரைம் பண்றது உண்டு, அக்கம்ப்ளீஸ் டு த கிரைம்னு. காங்கிரஸ் அக்கம்ப்ளீஸ் டு த கிரைமா இருந்திருக்கு. இன்றைக்கு உங்களுடைய விசில் ப்ளோயர் புத்தகமே போட்டு வெளியிட்டு விட்டு இந்தியா ஃபுல்லா ஆங்கிலத்தில் எழுதிய புத்தகத்தை தமிழிலும் போட்டு பிரபலப்படுத்தி விட்ட சுப்பிரமணிய சாமி ஸ்டாலின் போய் சந்திக்கிறார். எத்தை தின்னால் பித்தம் தெளியும் என்ற நிலையில் திமுக. ஏன்னா அவர்களை சீண்டுவதற்கு இப்போது கட்சிகள் இல்லை. அவர்கள் விஜயகாந்தை நாடிக்கொண்டிருக்கிறார். யாராவது வரமாட்டார்களா என்று காங்கிரசும் இன்னும் முடிவெடுக்காத நிலையில் உங்களுக்கும் லேசாக வழியை திறந்து நீங்களும் வருவீர்களா என்று பார்ப்பதற்காக சுப்பிரமணிய சாமியை பார்த்தாரா, அல்லது தனக்கு கட்சியில் எதிர்காலத்தில் போட்டியாக இருக்கக்கூடிய கனிமொழியை சிறைக்கு அனுப்ப வேண்டும், அதற்கு சுப்பிரமணிய சாமி தயவு வேண்டும் இதற்காக போனாரா? ஸ்டாலினும் சுப்பிரமணிய சாமியும் சந்தித்த பிறகு, ஏன்னா இது 2G ஏர்செல் மேக்சிஸ் விஷயம் மட்டுமல்ல, இதில் பின்னணியில இதற்கு பின்னாடி இருக்க பணபலம் பல அரசியல் திருப்பங்களை நிகழ்த்தக்கூடிய திரைமறைவு வேலைகளை உண்டாக்கும். இதுல என்ன சொல்றாரு, ஏன் திமுக மீது அவருக்கு சாஃப்ட் கார்னர்னா சுப்பிரமணிய சாமிக்கு 90% இந்துக்கள் ஆயிட்டாங்க. ஏன்னா ஸ்டாலின் சொல்லிட்டார்ல 90% திமுக. அதனால் இப்பொழுது வந்து திமுகவை ஆதரிக்க வேண்டும் என்று சுப்பிரமணிய சாமி அவர்களுடையது அவருடைய தனிப்பட்ட கருத்து விருப்பம். அவர் கூட என்ன சொல்லி இருந்தாரோ ட்விட்டர் ஃபுல்லா நான் படிச்சேன். ட்விட்டர் அவருடைய பதிவு மட்டுமல்ல, அதற்கு வந்த விமர்சனங்கள், அதற்கு அவர் சொன்ன பதில்கள் அனைத்தையும் நான் படிக்கும் பொழுது அவருடைய அந்த நண்பர் வட்டத்துல அவங்க வந்து ஒரு விவாதம் செய்து கொள்கிறார்கள். அவ்வளவுதான். இது
அவருக்கு எந்த அளவிற்கு கருத்து சுதந்திரம் இருக்கிறதோ அதை விட பல மடங்கு இந்த கட்சியினுடைய பார்லிமெண்டரி பாடின்னு ஒண்ணு இருக்குது, நிர்வாகம் ஒண்ணு இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு இந்துத்துவத்தை அரவணைத்துக் கொண்ட கட்சி என்று சுவாமி சொல்வதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? இல்ல, அதாவது இந்து என்றால் திருடன் என்று சொன்ன திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கருணாநிதி அவர்கள் சொன்னதையும் நாம் ஏற்கவில்லை. அதே போல எங்களுடைய கட்சியிலே இருப்பவர்கள் 90% இந்துக்கள் என்று சொல்லி நாங்கள் இந்துத்துவ பாதைக்கு வந்துவிட்டோம் என்று ஸ்டாலின் அவர்கள் சொன்னதையும் நாங்கள் ஏற்கவில்லை. சுப்பிரமணிய சாமி ஒரு விஷயத்தை சொல்லுகிறார் என்றால் அண்ட் அவருக்கு பிரைம் மினிஸ்டரோட ஆக்சஸ் இருக்கு, அருண்ஜேட்லியோட ஆக்சஸ் இருக்கு, எல்லாரோட ஆக்சஸ் இருக்கிற ஒருவர் இப்படி சொன்னால் அது அவர் தனிநபர் கருத்தாக எடுத்துக்கொள்ளப்படுமா? பாரதிய ஜனதா கட்சி நான் முதலே சொன்னேன், எங்களை பொறுத்தவரையில எங்களுடைய ஆட்சி மன்ற குழு என்ன முடிவு செய்கிறதோ, எங்களுடைய இங்க இருக்கக்கூடிய தமிழக குழு என்ன முடிவு செய்கிறதோ அது அந்தந்த பொறுப்பாளர்கள் அபிஷியலா சொல்றதுதான் கட்சியினுடைய இறுதி முடிவாக இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாஜ்பாய் அரசிற்கு 5 ஆண்டுகள் கடைசி நிமிடம் வரை நேசக்கரம் நீட்டிவிட்டு மாறனின் இறுதிச் சடங்கிற்கு பிரதமர் வாஜ்பாய் இடுகாடு வரையில் உட்கார்ந்து கொண்டு அந்த மரியாதையை செய்த வாஜ்பாயை ஆட்சி மாறப்போகிறது என்றும் கடைசி நிமிடத்தில் கவுத்து விட்டு யூபிஏக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வந்தது. 2Gல இவ்வளவு பக்கம் டோட்டலா பண்ண பிறகு இப்போ ராஜா வந்து ஷைனி கோர்ட்ல என்னெல்லாமோ பண்ணி பாக்குறாரு. இவரை கூப்பிடக்கூடாது, அவர் இவரை கூப்பிடக்கூடாதுங்க, அவரை கூப்பிடக்கூடாதுன்றார், விசாரணை பண்ணக்கூடாதுன்றார், எல்லாத்துக்கும் ஷைனி அதெல்லாம் முடியாதுன்றார். சரி, அதாவது நம்ம இறுதி கட்டத்துக்கு வந்து அது ஒரு ஃபைனலுக்கு வரக்கூடாதுன்றதுல தே ஆர் வெரி டெஸ்பரேட்டா இருக்கிற இந்த நேரத்தில் களத்தில் இறங்கி இதை பெருசுபடுத்தணும் சுப்பிரமணிய சாமி. அவரை போய் ஸ்டாலின் சந்தித்தால் பாரதிய ஜனதா கட்சி மீது என்ன இமேஜை கொடுக்கும் நினைக்கிறீங்க? 2 விஷயம். 5 மாசமா NOC ஸ்டாலின் சுப்பிரமணிய சுவாமியை சந்தித்தார் என்பது எனக்கு தெரியாது. ஒண்ணு சார், எல்லா ஊழலையும் வந்துச்சு, அவங்களே போட்டாச்சு, பரவாயில்ல. 2வது, அப்படியே சந்தித்தாலும் தவறில்லை என்றதுதான் என்னுடைய கருத்து. என்னென்று சொன்னால் ஒரு சந்திப்பது குறித்து எந்த விதமான இது எவ்வளவோ விஷயங்கள் இந்த நாட்டில் நடந்துகிட்டு தான் இருக்கு. இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க, நேஷனல் ஹெரால்டு கேஸ்ல சோனியாவும் ராகுல் மீது வழக்கு தொடரப்பட்ட பிறகு கூட எத்தனையோ முறை வந்து பிஜேபியுடைய தலைவர்கள் சந்திச்சு கொண்டுதான் இருக்கிறாங்க. அது நாடாளுமன்றத்தில் சந்திப்பதற்கும் ஒரு தனிப்பட்ட முறையில் சந்திப்பதற்கும் சொல்றீங்க, அது தவறா சொல்றீங்க. தனிப்பட்ட முறையில் வீட்டுல கூட போய் சந்திக்கிறாங்க பல தலைவர்கள். அது வந்துங்க இல்ல, அது வந்து நான் ஏற்றுக்கொள்ள இல்ல சாரி, இங்க இருக்கக்கூடிய கலாச்சாரம் வேறு. நீங்க நேஷனல் ஹெரால்டு கேஸும் சுப்பிரமணிய சாமி 2G போட்ட கேஸும் ஒண்ணா? அப்படி இல்ல, தவறா சொல்றீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. நான் சொல்வது இருவர் சந்திப்பது என்பது தவறே கிடையாதுன்னு நான் சொல்றேன். தவறு இல்ல சார், ஏன்னா இது வழக்குல இருக்கு. எங்களுக்கு நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது. 2G கேஸ் பொறுத்தவரை இன்னைக்கு வந்து இந்த ஆட்சி மாற்றம் என்பதே 2Gயினுடைய விவகாரத்தினால்தான் மிகப்பெரிய மாற்றம் இந்த நாட்டிலே வந்தது. அந்த ஊழல் செய்த காரணத்தின் அடிப்படையில் தான் காங்கிரஸ் தன்னுடைய கோட்டையை இழந்தது, திமுக தன்னுடைய சீட்டுகளை இழந்ததுல யாருக்குமே மாற்று கருத்தில்லை, நான் உட்பட. ஏனென்று சொன்னால் இப்ப 2G பத்தி மறுபடியும் நாம் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இறுதி நிலை வந்தா கூட இந்த பேனா 2000 10 ரூபாய். ஆனால் இதே பேனாவை 2008 ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அன்னைக்கு 10 ரூபாய்க்கு வித்தாங்கன்னு 100 ரூபாய் பேனாவே 10 ரூபாய்க்கு வித்துட்டாங்க. இதுதான் 2G. ஆனா 2010 யாருக்கு 10 ரூபாய்க்கு வித்தாங்களோ அவங்க அன்னைக்கு சந்தை விலை 100 ரூபாய்க்கு வித்துட்டாங்க, மீதி 90 ரூபாவை எடுத்துக்கிட்டாங்கன்றதுதான் 2G. இதுல வந்து இனிமேல் யார் நினைத்தாலும், நீங்கள் சொல்கிற சுப்பிரமணிய சுவாமியே வந்து நினைத்தாலும் கூட அதை யாராலும் மாற்ற முடியாது. ஏர்செல் மேக்ஸிஸ்க்கு ஒரு விளக்கம், ஏர்செல் மேக்ஸிஸ் அதான் சிதம்பரம் அவர்களுடைய பங்கு இருக்கிறது. அவர் முறை தவறி அந்த FIPB விஷயத்துல செஞ்சாரு. இன்றைக்கு அதே போல சில அந்த பரிந்துரைகளை வந்து சரியான முறையில இந்த அரசாங்கம் செஞ்சிருக்கு. நீங்க போன வாரம் கூட பாத்திருப்பீங்க. we have done it in the right way. இப்படி அதே மாதிரி நிலக்கரி ஊழல்ல கம்ப்ளீட் ஆக்ஷன் நம்ம செஞ்சிருக்கிறோம். 2G விவகாரத்துல இவர் சொல்றாரு, சுப்பிரமணிய சாமியோ ஸ்டாலினும் சந்திச்சு பேசுறாங்கன்னா இந்த 2G விவகாரத்துல இந்த கேஸுக்கு இந்த வழக்குக்கு மூலகரணமாக இருந்தவரே சுப்பிரமணிய சாமி தான். அவர் தான் வந்து இதை கடுமையா போராடி இந்த கேஸா கொண்டு வந்து ராஜாவுக்கும் கனிமொழிக்கும் தண்டனை வாங்கி தரணும்னு உறுதியா செயல்பட்டாரு. நீதிமன்றத்துக்கும் போனாரு, CBI வழக்குக்கும் போய் ஆஜராயிட்டு இருக்காரு. கருணாநிதி என்ன நினைக்கிறாருன்னா எப்படியாவது தன்னுடைய மகளையும் ராஜாவையும் காப்பாற்றணுங்கிறதுக்காக ஆட்சிக்கு கருணாநிதி நினைப்பு. ஆனா ஸ்டாலினுடைய நினைப்பும் அதுதானா?
கருணாநிதி என்ன நினைக்கிறாரு, இல்ல ஒரே நிமிஷம், கருணாநிதி என்ன நினைக்கிறாருன்னா தன்னுடைய மகளையும் ராஜாவை காப்பாத்துறதுக்காக என்ன வேணா இழக்க தயாரா இருக்காரு. ஆனா ஸ்டாலின் என்ன நினைக்கிறாருன்னா இதே சுப்பிரமணிய சாமி வச்சு ராஜாவையும் கனிமொழி மாதிரி உள்ள தள்ளிட்டா அரசியல தனக்கு எதிர்ப்பு இல்லாத குடும்பத்தில் இருக்கும், தான் எப்படியாவது திமுகவை கைப்பற்றணுங்கிறக்கா நினைக்கிறார். 94 வயசுல ஒரு விஷயம் இன்னொன்னு கிளியர் சொல்லுங்க. அதுல இப்ப நீங்க சொல்றதை பார்த்தா எனக்கு அதுல இருந்து ஒரு புது யோசனை சுப்பிரமணிய சாமி ஸ்டேட்மெண்ட்ல வருது. அது நீங்களும் கவனிங்க, உங்கள்ட்ட வரப்போறேன். அதாவது இன்னும் கருணாநிதி ஸ்டாலின் தான் முதல்வர்னு அறிவிக்கல. அதுல ஸ்டாலினுக்கு ஒரு வருத்தம் இருக்கு. அதே சமயம் கருணாநிதி தன் மகளையும் ஆராசாவையும் காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார். கருணாநிதி ஆராசாவையும் கனிமொழியும் காப்பாற்ற வேண்டும் என்ற நினைப்பிற்கு மிகப்பெரிய வில்லனாக இருப்பவர் சுப்பிரமணிய சாமி. அப்படின்னா ஸ்டாலின் போய் சுப்பிரமணிய சாமிகிட்ட என் தலைமையில் இருக்கிற திமுக தான் இருந்தா கூட்டணி வச்சுக்கலாம் நீங்க சொல்லுங்க, அப்பதான் எங்க அப்பா என்ன அறிவிப்பாரு, இதுக்கு நீங்க 2G வந்து பிளாக்மெயிலிங்க்கு வச்சுக்கங்கன்னு யோசனை சொல்ல போனா. அதேதான் சொல்ல வர்றான். சுப்பிரமணிய சாமியும் ஸ்டாலினை சந்திச்சதுக்கு அப்புறம் ஸ்டாலினுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க, கட்சியில வந்து அவர் அறிவிக்க சொல்றாரு. அவரு அறிவிச்சா இந்த கூட்டணி எல்லாம் அமையும், தேமுதிகவும் பாரதிய ஜனதா கட்சி திமுக அமையும். அதாவது இன்டைரக்டா சொல்றாரு. என்னன்னா நீங்க அந்த மாதிரி ஸ்டாலினை அறிவித்து விட்டால் 2Gயில் நான் வேணா வாபஸ் வாங்கிக்கிறேன், இல்ல ஏதாவது ஒண்ணு பண்றதுக்கு வழி பண்றேன்னு இன்டைரக்டா கருணாநிதிக்கு சொல்றாரா சுப்பிரமணிய சாமி? கருணாநிதி தான் நேரடியாக அவர் சொல்றாரு. ஆனா ஸ்டாலினுக்கு வழிபடுறதுக்கு கருணாநிதி தயாரா இல்ல. சார் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இவர் என்ன சொன்னார், சுப்பிரமணிய சாமியும் ஸ்டாலினும் சந்திச்சது தவறே இல்லைங்கிறார். நான் என்ன கேட்கிறேன், சந்தித்திருந்தால் தவறில்லை, சந்தித்திருக்கிறார்கள், அது அபிஷியலாவே வந்துருச்சு. சரி சார், சந்தித்திருந்தாலுங்கிறாரே, ஃபர்ஸ்ட் அதுக்கு பதில் சொல்லுங்க. அதாவது சந்திக்கிறது ஏதோ ஏர்போர்ட்லயோ ஏதோ ட்ரெயின்லயோ இல்ல, அப்பாயின்மெண்ட் வாங்கி தனிப்பட்ட முறையில பேசுறாங்க. சுப்பிரமணிய சாமி பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து அவர் மூத்த தலைவர், பிஜேபியுடைய மூத்த தலைவர் எல்லாம் ஊடகங்கள்லாம் போடுறாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஜூனியர் மோஸ்ட் தான், இப்பதான் கழிச்சிட்டு போய் சேர்ந்தாரு. இவங்க மூத்த தலைவர் பிஜேபின்னு போடுறாங்க. முதல்ல எடுத்ததுமே கான்ட்ரரியா என்ன பண்ணாரு, இலங்கையில வந்து மீனவர்களை விட்டுருங்க, படகு கொடுக்காதீங்கன்னு ராஜபக்சேக்கு சொன்னாரு. முதலே சொன்னாரு. இப்ப இந்த கவர்மெண்ட் கிட்டையும் சொல்றாரு. அப்ப அவர் வந்து என்ன, அவருடைய செய்தி தொடர்பாக வெளிவிவகார அமைச்சரா இலங்கை விவகாரம் இல்ல முன்னொன்னா சொல்றேன், தமிழனுக்கு முதலாக எதிரி வந்து சுப்பிரமணிய சாமி தான். எதுல அவர் தலையிடுறாருன்றத சொல்றேன். இல்ல நான் என்ன சொல்றேன், ஒன்னு தலையிடுறாரு. இல்ல ஒரு பாயிண்டா, அதாவது தமிழனை விட்டுருங்க, மீனவரை விட்டுருங்க, படகு கொடுக்காதீங்க அப்படின்னு ஒரு சொல்றாரு. ஏன்னா வெளிவிவகார அமைச்சரா இல்ல வெளிவிவகாரத்துடைய எக்ஸ்டர்னல் அஃபேர் செக்ரட்டரியா எந்த கெப்பாசிட்டியில அவர் சொல்றாரு. அது நீங்க அவர் ஒரு பொலிட்டிக்கல் ஏஜென்ட் மாதிரி தான் நீங்க பயன்படுத்துறீங்கன்னு மக்கள் கருதுறாங்க. ஒரு இதுலயும் அவர் வந்து தன்னுடைய கருத்தை சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இதுல வந்து அவர் சொல்லி இருக்கிறது, இவர் வந்து சிஎம் ஆனா விஜயகாந்த் பிஜேபி இந்த கூட்டணி வரும் அப்படின்னு ஒரு கருத்தை இப்ப சொல்றாரு சுப்பிரமணிய சாமி சொல்றாரு. அப்ப இத்தனை தலைவர்கள் பிஜேபி தமிழ்நாட்டில் இருக்காங்க, அவங்க யாரும் இப்ப இந்த கருத்தை இப்ப சொல்லல. சுப்பிரமணிய சாமி என்பவர் மிக முக்கியமான இப்ப ஸ்டாலினை சந்தித்து ஒரு கருத்தை சொல்கிறார். ஸ்டாலின் தலைமையை இருந்து 90% இந்துத்துவ கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு விட்ட திமுகவை ஏற்றுக்கொள்ளலாம், ஸ்டாலின் தலைமையிலான திமுகவுடன் சேரலாம் கருத்து சொல்றார். அதாவது இப்ப டூ மணி குக் ஸ்பாயில் தி சூப்ன்ற மாதிரி இப்ப தலைக்கு ஒரு கருத்தை சொல்லிட்டு இருக்க முடியாது. தமிழ்நாட்டில் வந்து பிஜேபினா அவங்க தான் சொல்லணும். ஆனா இவர் வந்து அறிவிக்கப்படாத இடன் அஜெண்டாவா இருக்குது. அவங்க யாரும் எந்த கருத்தையும் அரசியல் கூட்டணி என்ன வேணா வைத்துக்கலாம் சார். ஒரு மிகப்பெரிய ஊழலை சொல்லிவிட்ட சுப்பிரமணிய சாமியை இந்த நேரத்தில், அதுவும் வழக்கு இறுதி கட்டத்துக்கு வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஸ்டாலின் போய் சந்திப்பது, நான் அது கூட்டணிக்காக மட்டும் நினைக்கல, அது பல்வேறு அஜெண்டா இருக்கிறதா. வழக்கு போடக்கூடியவர் குற்றச்சாட்டில் உள்ளவர்களை போய், அவர் தான் பெட்டிஷனர், அவர் இந்த ஸ்டேஜில் பார்க்கிறார், வழக்கு முடிகிற நிலையில ஆர்குமெண்ட் ஃபைனல் இதுல போகிற நிலையில போய் பார்க்காருன்னா ஆட்டோமேட்டிக்கா மக்களுக்கு என்ன சந்தேகம் வரும்? அதை சொல்லுங்க, நம்ம விவாதத்துக்கு அப்பாற்பட்டு சொல்லுங்க. இதுல நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க சொன்னது போல ஷைனி அந்த கோர்ட் வந்து மிக தெளிவாக அருமையான விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறது. ஸ்டாலினுக்கும் அந்த வழக்கில் என்ன சம்பந்தம்ன்றது நம்ம பார்க்கணும். தவிர அவரை வந்து நீ சந்திக்க கூடாது அப்படின்னு யாராலையும் நிர்பந்திக்க முடியாது. ஆனால் அவர் சொல்கிற கருத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய அபிஷேகமான கருத்து இல்லை என்பதை தெளிவாக என்னால் சொல்ல முடியும். அது அந்த விஷயத்துல சொல்ல முடியும். ஏன்னா சுப்பிரமணிய சாமியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு உரிமை இருக்கிறது, கருத்து சுதந்திரம் இருக்கிறது, அவர் பேசியிருக்கிறார். அது கட்சியினுடைய அங்கீகரிக்கப்பட்ட முடிவு அல்ல என்பதை ஆணித்தரமாக தெளிவாக சொல்ல முடியும். இப்ப என்ன பொறுத்த வரையிலும் சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் அது போல
அவர் சொல்லலாமா அப்படின்னு கேட்டார்னாக்கா அது அவர் வந்து ஒரு ஊடகத்துல வந்து இந்த மாதிரி பேசியிருந்தாருன்னா அதற்கு கண்டிப்பாக தமிழகத்தினுடைய தலைமையும் அகில இந்திய ரீதியில இதற்குண்டான பதிலை சொல்லி இருப்பார்கள். ஆனால் அவருடைய முகநூல் பக்கத்துல, ட்விட்டர் பக்கத்துல அவர் வந்து அவருடைய நண்பர்களுடன் ஒரு விவாதம் செய்து கொண்டிருக்கிறார் என்கின்ற அளவுதான். அது போட்டது மட்டும்தான் நிறைய பேருக்கு தெரியும். உள்ள போய் நான் போய் படித்தேன். பல விஷயங்கள் அவர்கள் விவாதித்திருக்கிறார்கள். அது வந்து ஜெனரலா நடக்கிற விஷயம்தான். அது வேற. ஆனால் கட்சி வேறு. இந்த ஊடகங்கள், தொலைக்காட்சி ஊடகம் என்பது வேறு, சமூக ஊடகங்கள் என்பது வேறு. அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. இதற்கும் 2G கேஸ் வேற மாதிரி போடுன்றது அந்த காலம். அதெல்லாம் காங்கிரஸ் காலம். சிபிஐ வச்சு கேஜ்டு பேரட்டா இருந்துச்சு. அதெல்லாம் வேற. இன்னைக்கு அது போலலாம் உறுதியாக கிடையாது. சிபிஐயும் சரி, நீதித்துறையும் சரி சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அரசாங்கத்தினுடைய ஒரு இன்ஃபுளுன்ஸ் என்பது ஒரு சிறிதளவும் கூட இருக்காது, இருக்க முடியாது. அதனால இதற்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் 90% இந்துக்களை கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஏற்றுக்கொள்கிறீர்களா? அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஏற்றுக்கொண்டு விட்ட சாமியை ஏற்றுக்கொள்கிறீர்களா? நல்ல ஒரு கேள்வி. நான் அவர் சொன்ன அன்றைக்கே வேற ஒரு தொலைக்காட்சியில இது குறித்து நான் தான் சென்று கட்சி சார்பாக நான் வரவேற்கிறேன் என்று சொன்னேன். ஏனென்று சொன்னால் இத்துணை காலமும் இந்து கடவுள்களை நிந்தித்து, இந்து கடவுள்கள் மீது ஒரு மிக மோசமான இந்து நம்பிக்கைகளை அவமதித்து, இந்து என்றால் திருடன் என்று சொல்லி தில்லை நடராசனையும் திருஅரங்கநாதனையும் பீரங்கி வைத்து பிளக்கும் நாள் என்னாலோ, அண்ணாலே பொன்னால் அடியை மீனாட்சி கடற்றடி உனக்கு எதற்கடி மூர்க்குத்தி கடற்றடி கள்ளி என்று சொன்னவர்கள் இன்று எனக்கு 90% இந்துக்கள் எங்கள் கட்சியில் இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு சௌமிய நாராயண பெருமாள் அவரிடம் போய் பார்த்து விட்டு வந்திருக்கிறார் என்றால் அந்த மாற்றத்தை நான் வரவேற்கிறேன். ஆனால் ஒரு விஷயம் இங்க ஞாபகப்படுத்துறோம். நீங்க நிறைய இதிகாச புராணங்கள்லாம் படிச்சிருப்பீங்க. எப்பவுமே இந்த கொடுங்கோல் அரக்கர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு வரத்தை வாங்கிட்டு வந்துருவான். அரிதாகிய வரத்தை வாங்கிட்டு வந்துட்டு கொடுமையா படுத்துவான். அப்புறம் இன்னும் அது பலிக்கலன்னு மறுபடியும் கடவுளை வேண்டுவான். இன்னும் கொடுமைப்படுத்தாடுங்க. அப்புறம் கடவுள் அவதாரம் எடுத்துதான் அந்த அரக்கனை ஒழிக்கணும். அப்படி என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் இப்போது உங்களை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள்னா ஞானஸ்தானம் செய்து விட்டீர்களா? நான் சொல்வது அவர்கள் 90% இந்துக்கள் இருக்கிறார்கள் என்பது உண்மைதானே. அதுல ஒன்னும் சந்தேகம் இல்லை. நான் அவர் சொன்னாருன்றதுக்காக இவங்க எல்லாம் இந்துக்கள் இல்ல நான் சொல்ல முடியுமா? திமுக இருக்கிறவங்க இந்துக்கள் தான். அவங்களுக்கு அந்த உணர்வு உண்டு. ஏன்னா அந்த சிறுபான்மையினர் எந்த அளவு இருக்கோ அந்த அளவு தான் அதுல இருப்பாங்க. அதுக்கு மேல இருக்க முடியாது. அதனால 90 அந்த கட்சியில் இருக்கக்கூடிய 90% பேர் இந்துக்களாக இருந்தார்கள் என்று சொன்னால், அந்த கட்சி இந்துக்களுக்கு எதிராக சென்றது என்று சொன்னால், இந்து மத நம்பிக்கைகளுக்கு எதிராக செல்கிறது என்று சொன்னால், இந்து கலாச்சாரத்துக்கு எதிராக இருக்கிறது என்று சொன்னால், அந்த கட்சியை விட்டு அவர்கள் வெளிவார்கள் என்பதில் தவறே இல்லையே. அப்போ அதே மாதிரி திமுக இந்துத்துவாவை ஏற்றுக்கொண்டு விட்டதால் சுப்பிரமணிய சாமி அதை ஏற்றுக்கொண்டு விட்டார். ஆனால் சுப்பிரமணிய சாமியை பொறுத்தவரை ஆரம்பத்திலிருந்தே விடுதலை புலிகளோடு அவருக்கு இருந்த கோபம் அது வேறு. ஆனால் தமிழீழ விடுதலையிலும் இலங்கை தமிழர்கள் விவகாரத்திலும் கடுமையான தமிழர்களுக்கு எதிரான எதிர்நிலை எடுத்துக்கொண்டிருப்பவர் சுப்பிரமணிய சாமி. மீனவர்கள் விடுதலை செய்வதற்கு தமிழகத்துடைய முதலமைச்சர் தான் காரணம் ஒழிய வேறு யாரும் அல்ல. ஒரு கட்சி ஊழலுக்காக கலைக்கப்பட்டதுன்னா அது கருணாநிதியுடைய ஆட்சி தான். திமுக இந்துத்துவாவை ஏற்றுக்கொண்டு விட்டதால் சுப்பிரமணிய சாமி அதை ஏற்றுக்கொண்டு விட்டார். ஆனால் சுப்பிரமணிய சாமியை பொறுத்தவரை ஆரம்பத்திலிருந்தே விடுதலை புலிகளோடு அவருக்கு இருந்த கோபம் அது வேறு. ஆனால் தமிழீழ விடுதலையிலும் இலங்கை தமிழர்கள் விவகாரத்திலும் கடுமையான தமிழர்களுக்கு எதிரான எதிர்நிலை எடுத்துக்கொண்டிருப்பவர் சுப்பிரமணிய சாமி. ப்ராப்ளமே நாம இந்த கட்சியில இருந்தா இப்படிதான் இருக்கணும்ன்றது இல்ல. அந்த கட்சியினுடைய முடிவு என்பது வேறு. கட்சியினுடைய இவருடைய தனிப்பட்ட நபருடைய கருத்து. இப்ப என்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா இலங்கை தமிழர்கள் குறித்து என்னுடைய நிலை வேறானதாக இருக்கலாம், கட்சியினுடைய வேறான இருக்கலாம், நான் இருக்கலாம்னு சொல்றேன். ஆனால் சுப்பிரமணிய சாமியை பொறுத்த வரைக்கும் முதல்ல இருந்தே தெளிவா சில விஷயங்களை சொல்லிட்டு தான் வராரு. ஒரு விஷயம் சொன்னாரு, படகுகள்லாம் விடக்கூடாதுன்னு. படகுகள்லாம் விட்டாங்களே, அப்ப சுப்பிரமணிய சாமி சொன்னது நடந்துருச்சா இல்லையா? சொல்றாரு இல்லையா, படகுகளை விடுறதுக்கும் மீனவர்கள் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் விடுதலை செய்வதற்கும் தைத்திங்கள் அன்று விடுதலை செய்ய சொல்லியும் ஒவ்வொரு முறையும் தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்கள் ஒவ்வொரு முறையும் கடிதம் எழுதி பிரதமருக்கு, பிரதமர் இலங்கைக்கு சொல்லி அவர்கள் விடுதலை செய்வதற்கு முழுக்க காரணம்
தமிழகத்துடைய முதலமைச்சர் தான் காரணம் மொழிய வேற யாரும் அல்ல. திமுக முன்ன சொல்லுவாங்க வடவர்கள் நம்மவர்களும் இல்லை நல்லவர்களும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அத மாதிரி இலங்கை தமிழர் பொறுத்த வரைக்கும் காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் பெரிய அதாவது பொருளாதார கொள்கையும் இலங்கை விவகாரத்திலும் காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் அதிக வேறுபாடு இருப்பதாக ஏதாவது ஒரு மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்களா? இவ்வளவுதான் விஷயம். இல்ல சுடல, அது காரணம் 84 கடிதம். இங்க இருக்கிற பிரஷர். இல்ல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. பிரதமர் மாநில மற்றும் மத்திய அரசுகள் இணைந்து கடந்த 18 மாதங்களாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதை மறுக்க முடியாது. மீனவர்கள் ஞாபகம் வச்சுங்க, the difference 18 எம்பிக்களை வைத்துக் கொண்ட திராவிட முன்னேற்ற கழகம் இலங்கை விவகாரத்தில் மத்திய அரசு கொடுக்காத அழுத்தத்தை தமிழக முதல்வர் கொடுத்து கொண்டிருக்கிறார். 37 எம்பிக்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்தினால் சுடப்படுவதில்லை தவிர மீனவர்களை பிடித்துக் கொள்வது என்பது தொடர்கதை தான். நான் அதை மறுக்கல. ஆனா காங்கிரஸ் அரசு இந்த விவகாரத்துல வேண்டுமென்றே செயல்படாது இருந்தது. இப்போது இருக்கக்கூடிய மத்திய அரசு தொடர்ந்து மீனவர்கள் நலனுக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு விஷயம் சொல்றேங்க, இலங்கைன்றது சிங்கப்பூரோட சின்னது. காங்கிரஸ் ராஜீவ்காந்திக்கு பிறகு எப்படி இலங்கை மீது பார்வை மாறிற்றோ அவர்கள் ஒரு சாஃப்ட் கார்னர் காட்டிக்கொண்டே இருப்பதனால் நாங்கள் தமிழர்கள் பல இன்னல்களுக்கு ஆளாகி பல பேரை பலி கொடுத்தோம். அதே மாதிரி மோடி அரசு பப்ளிக் ரிலேஷன்ஸ் வேர்ல்டு நாடுகள்ல வேணும் என்று பவர்ஃபுல்லாக ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தால் இத்தனை கடிதங்கள் தமிழக முதல்வர் எழுத வேண்டிய கட்டாயம் வந்திருக்குமா? அதுக்கு நான் பதில் சொல்லட்டுமா? காங்கிரஸ் அரசு இருந்த பொழுது மிகவும் ரொம்ப மோசமான ஒரு செயல்பாடுகளினால் சீனா மற்றும் அமெரிக்காவின் ஆதிக்கத்தை இங்கு இலங்கையில் விட்டுவிட்டார்கள். இந்த ஏர்செல் 2G விவகாரம் என்ன மாதிரி ஷேப் எடுக்கும் அந்த வழக்குகளை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். திமுக ஏன் இந்த இறுதி கட்டத்திற்கு வந்துவிடக்கூடாது என்று துடிக்கிறது? இது எப்படி போய்கொண்டிருக்கிறது நீங்க பாக்குறீங்க? அதாவது அந்த இதுல காக்கு என்ன சொல்லியிருக்குன்னா, டெலிபோன் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஒண்ணுமே செய்யல, அது ஒரு பார்வையாளராக தான் இருந்திருக்கு. இவ்வளவு அநீதி நடக்கும் போதும் இவர் வந்து செயல்பாட்டில் வந்து யாரையும் மதிக்காம பண்ணும்போது பார்வையாளராக தான் இருந்திருக்கு. சட்ட அமைச்சர் குறிப்பு எழுதுறாரு, அவர் எழுதுறாரு, அதாவது எம்பவர்டு குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அவங்களுடைய முடிவுக்கு விடலாம் அப்படின்னு அதையும் ஒரு மீறி தன்னிச்சையா செயல்பட்டாருன்னு சொல்லியிருக்காரு. அவர் நேற்று விவாத வக்கீல் வச்சு என்ன பண்றாரு, ஒரு மன்மோகன் சிங் சொல்லிதான் பெர்னாப் நிதியமைச்சர்கிட்டையும் அந்த சொலிசிட்டர் ஜெனரல்கிட்டையும் ஆலோசித்தான் செயல்பட்டான்னு இப்ப வந்து கிரவுண்ட மாத்துறாரு. இது மன்மோகன் சிங் ராஜ்யசபாலே சொன்னது என்னன்னா, இட் வாஸ் டிசைடட் பை த பினான்ஸ் மினிஸ்ட்ரி அண்ட் டெலிகாம் மினிஸ்ட்ரின்னு அவரே ராஜ்யசபால சொன்னார் மன்மோகன் சிங். ஆமா, அதை இப்ப இன்னைக்கு அடிப்படை இதை மாத்துறாரு. அதுக்கடுத்து நீராராடிய உரையாடல்கள் அதெல்லாம் தனி, அது இன்னும் அந்த வாதத்துக்கு போகல. இன்றைக்கு அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் இப்ப நாம வந்து மாண்புமிகு அம்மா அவர்கள் அந்த 98 வெளியே வந்த போது ஒரு கோரிக்கை வச்சாங்க, முல்லை பெரியாறு இந்த காவிரி இஷ்யூ இதெல்லாம் வந்து பிஜேபி வந்து வாஜ்பாய் அரசு ஒத்துழைக்கல, அதனால நான் வெளியே வரணும் வந்தாங்க. அப்ப இவர் என்ன சொன்னாருன்னு சொன்னா, வழக்குகளுக்காக தான் கோச்சிக்கிட்டு அவங்க வெளியே போனாங்க அப்படின்னு சொன்னார். அப்ப மாண்புமிகு அம்மா அவரோட வாதம் வச்சேன், என்னுடைய வழக்குகள் எல்லாமே மாநில அரசு போட்ட வழக்கு, மத்திய அரசு கிட்ட என் வழக்கு ஒண்ணும் அங்க இல்ல, நான் எப்படி உங்ககிட்ட கோச்சிட்டு வர முடியும்? மாநில லெவல்ல தான் ஒன்னும் சர்க்காரியா ஃபைலும் என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டர் ஃபைலும் இந்திரா காந்தி இருந்த மாதிரி ஒன்னு ஃபைலும் இல்ல. என்ன இதெல்லாமே மாநில அரசு போட்ட வழக்கு நான் பேஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் வந்து இவருடைய இதுல குஜராத் தலைமையில ஒரு ஆணையம் போட்டோம் காவிரிக்கு. அதாவது தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் கோயம்புத்தூர், இங்கதான் அதோட ஆணையத்துடைய தலைமையே இருக்கும், பெங்களூர்ல இருக்காது, இங்க இருக்கும். அதே நேரத்தில் வந்து அதுல வந்து அதிகாரம் உள்ளவர்கள் ஐஏஎஸ் இது மாதிரி நீதிபதியா இருக்கிறவங்க 60-65 வயசுக்கிறவங்களாம் ஆணையத்தினுடைய உறுப்பினராக இருப்பாங்க. அவங்க நிரந்தரமா அணையை பார்ப்பாங்க, பயிர் சாகுபடி பண்றதை பார்ப்பாங்க, நிரந்தர தீர்வு கிடைக்கும் அப்படின்னு குஜராத் ஒரு ஆணையத்தை உருவாக்கினாரு. இது பாராட்டப்படக்கூடிய ஒரு ஆணையம். ஏன் அவர் பக்கத்துல இருக்கிற வீரமணியே பாராட்டிய ஒரு ஆணையம் அது. அந்த ஆணையத்தை அதற்கு பிறகு இவர் போய் அங்க சேர்ந்துக்கிட்டு சகனம் சொல்லுமா பள்ளி கயனிப்பானில் விழுமான் துல்லின்னு சொல்லி அப்புறம் இன்னொன்னு சொன்னாரு, வாஜ்பாய் என்பது வேறு ஒன்றும் இல்ல உடன்பிறப்ப, அது பல முகமூடி சேர்ந்த ஒரு முகமூடி. ஒரு முகமூடியை கழிச்சுன்னா பஜ்ரதங்கள் தெரியும், இன்னொரு முகமூடி கழிச்சுன்னா இந்துத்துவா தெரியும், இன்னொரு முகமூடிய கழிச்சிங்கனாக்கா RSS தெரியும். இப்படி பல முகமூடிகள் சேர்ந்த ஒரு முகமூடி. இப்போ இப்படிலாம் சொன்னாரு. இப்படி சொன்னவரு நம்ம கூட்டணி வைக்கும் போது இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. நாம வெளியே வந்ததான்
இவர் போய் அதில் சேர்ந்துக்கிட்டாரு. அது நல்ல பாம்பு ஆயிடுச்சு, குட் ஸ்னேக் ஆயிடுச்சு. இதுல அப்படி பாத்தீங்கன்னா புடவை கட்டிய ஸ்டாலின், முசோலினி இப்படி எல்லாம் சொன்னவர், நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருங்கன்னு கூட சொல்லி மறுபடியும் காங்கிரஸ் கூட இதெல்லாம் நம்ம பாத்துக்கிட்டு தான். இல்ல அது வந்து நீங்க சொல்றது டெமோக்ரசி எமர்ஜென்சி. அது அவர் தனிப்பட்ட முறையில இது ஒரு மதவாத கட்சி, பண்டார பயல்களை படிதாண்ட விடுவேனா, காவி கட்டியவர்களை கால் ஊன்ற விடுவேனா தமிழ்நாட்டில், சரி அப்படி எல்லாம் பேசினவர். இவர் போய் சேர்ந்துகிட்டு மறுபடியும் என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்களே, இந்த ஆட்சியில சேர்ந்துக்கிட்டீங்கன்னா அது மதவாத கட்சி தான் உடன்பிறப்ப இப்ப ஆட்சிக்கு வந்ததுன்னு தெரிஞ்சிடுது அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. ஒரிசாவில் வந்து பாதிரியாரும் பையனையும் கொளுத்துனான்னு இவர்தான் முரசொலியில் கண்டிக்கிறார் ஆட்சியில் இருக்கும் போத. கன்னியாசிரியை கற்பழிச்சாங்கன்னு இவர்தான் கண்டிக்கிறாரு ஆட்சியில் இருக்கும் போத. திருந்திட்டுன்னு சொன்னாரு. அது போலதான் இன்றைக்கு என்ன பண்றாரு, அந்த வழக்குகளுக்காகத்தான் இந்த தூதுகள்லாம். எப்படியாவது தேர்தல் நேரத்தில் அது இறுதி கட்டத்தை நெருங்கி விட்டது. தேர்தல் நேரத்தில் அந்த தீர்ப்பு வெளிவந்து விட்டால் இப்ப யாருமே கூப்பிட்டுருங்கிறாரு. கூப்பிட்டு பார்த்தாரு, யாரும் வெளியே கல்யாண பத்திரிக்கை வச்சு பார்த்தாரு, எல்லாரையும் கூட்டு பார்த்தாரு. அப்புறம் நாங்க ஒன்றும் யாரையும் வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிடல அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்தாரு. திருப்பி இப்ப பார்த்தாக்கா என்ன சொல்றாரு, தம்பி விஜயகாந்த் வந்தா நன்றாக இருக்கும், யார் வந்தாலும் வரவேற்போம். ஆமா வரவேற்போம் அப்படின்னு சொல்றாரு. இதே இவர் முதலமைச்சரா இருக்கும் போது திருமங்கல இடைத்தேர்தலில் பேசுறாரு. அந்த விஜயகாந்த் கட்சி ஒரு தலை, அது போற இமயமலையா இந்த எதிராளர்கள்லாம் எழுதியிருந்தாங்க. அவர் பிறந்த ஊரே அங்கதான் இருக்கு. அங்கேயே இவர் 400 ஓட்டு வாங்கி டெபாசிட் எழுந்துட்டாரு. அவங்க அம்மா பிறந்த ஊரு, இவருக்கு பிரசவம் பார்த்த ஊரு அப்படின்னு சொன்னாரு விஜயகாந்த. அந்த தலைய இந்த கொசு தலையா கூப்பிட்டாங்கன்னு சொல்லி டெல்லிக்கு போச்சு. அவர் கூட டெல்லிக்கு போனீங்களா இல்லையா? அவர் தலைமை ஏத்துக்கிட்டு இவர் போனாரு டெல்லிக்கு. அங்க என்ன நடந்தது பத்திரிகையாளர் சந்திப்புல? திருச்சி சிவா உள்பட இவங்க அமைச்சர்கள் உள்பட எல்லாரையும் கேவலப்படுத்தினார். அங்க போய் பத்திரிகையாளர் இதுல பண்ணாரு. அது மட்டும் இல்ல, இங்க பத்திரிகையாளர் சேர்ந்து ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாரு, உனக்கு எவ்வளவு கொடுப்பாங்க சம்பளம்? 10,000 5,000 கொடுத்தா இன்னொரு இது கூடத்துக்கு போக மாட்டியா? அவருடைய பேரத்தை சொல்றாரு. அது மாதிரி நான் யாரு அதிகமா சீட்டு கொடுக்குறாங்க, யாரு தேவைப்பட்டதை கொடுக்குறாங்களா போவேன். இப்படி ஒரு தலைவர் இல்ல, தேவைப்பட்டதை கொடுப்பதுன்னா சீட்டா அது ஒரு இடன் ஃபேக்ட். அது தேவையான பொருள், அவர் தேவையானது. அவர் என்ன டிமாண்ட் வைக்கிறாரோ அவர் வந்து தேர்தலில் பேசுறாரு. திண்டிவனத்தில் பேசிக்கிறாரு, பின்னால கேண்டிடேட் நின்னுறாப்புல. நான் விழுப்புரத்தில் பேசுகிறேன். சார், இப்போ இந்த 2G ஏர்செல் மேக்ஸஸ்ல 2 விஷயம் என்னன்னா, இதுல பெரிய பவர்ஃபுல் ஃபோர்ஸஸ் எல்லாம் விளையாடுது. மாரன் பிரதர்ஸ்க்கு வந்து உடனடியா டெல்லிக்கு போறாங்க. எல்லா கேஸும் இருக்கும்போது 24 மணி நேரத்தில் அவர்களுக்கு ஆதரவாக தீர்ப்புகள் வழங்கப்படுகிறது. ஹைகோர்ட் இங்க இருக்கிற நீதிமன்றம் நிராகரித்த ஒரு வழக்க அங்க வந்து ஃபேவரா நீதிமன்றம் ஏத்துக்கிற அளவுல யார் கொரி எழுதுனாங்க? ஏஜி கொரி எழுதுறதுக்கு என்ன காரணம்? ஏஜி கொரியெல்லாம் எழுத ஒவ்வொரு துறைக்கு உண்டான அந்தந்த விளக்கங்களை கொடுத்திருக்கிறார்கள். அதை வைத்துத்தான் உச்சநீதிமன்றத்தினுடைய ஆர்டர்லாம் வந்து நாம விமர்சனம் பண்றது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை ஏற்க மறுக்கிறேன். அதுக்கு சாதகமாக தீர்ப்பை பற்றி சொல்லவில்லை சார். சார், நீதிமன்றத்தின் முன் என்ன மாதிரி வழக்கு வைக்கப்படுகிறது, என்ன மாதிரி வாதம் வைக்கப்படுகிறது சுதாகர் சார், இப்போ ஒரு அரசு இரட்டை நிலை இருக்கவே முடியாது. ஒன்னு, ஹோம் டிபார்ட்மெண்ட்ல அவர்கள் துறை சார்ந்த ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். அருண்ஜேட்லியினுடைய அவருடைய துறை சார்ந்த ஒரு விளக்கத்தின் அடிப்படையில தான் உச்சநீதிமன்றமே வந்து நீங்க இந்த ஸ்டே வந்து ரிமூவ் பண்ணி அவங்களுக்கு நீங்க கொடுக்கலாம், ஆக்ஷன்ல பங்கெடுக்கலாம்னு சொல்லிருக்காங்க. அது வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய ப்ரிரோகேட்டிவ், அது ஒரு ஜட்ஜ்மெண்ட். அதை நாம போய் எப்படி சந்தேகிக்க முடியும் அல்லது விமர்சனம் கொடுக்கறதுக்கு உதவி பண்ணது யாரு? இது எப்படி உதவி எப்படி பண்ண முடியும்? நான் இந்த விஷயத்துல ஒரு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை விமர்சிக்க நான் விரும்பவில்லை. நீதிமன்ற தீர்ப்பை யாரும் விமர்சிக்கல. தீர்ப்புக்கு யார் உதவி பண்ண முடியும்? அதெல்லாம் விமர்சிக்கலாம். ஒரு தகவல், தீர்ப்பை விமர்சிக்கலாம், நீதிபதி தான் விமர்சிக்க கூடாது. நான் என்ன கேட்கிறேன், தீர்ப்பு கூட நான் என்னதான் சொல்லிக்கிறேன். நீங்க விமர்சனம் தாராளமா. ஒரு நிமிஷம், இங்க விமர்சனங்கள் தீர்ப்புகள்ல எத்தனை விமர்சனம் நடக்குது இங்க. ஒரு நிமிஷம். தீர்ப்பை பத்தி யாருமே விமர்சனம் பண்ணல, அதை பத்தி தப்பா நம்ம அதுக்கு போகல. இப்ப சொல்றதே ஒரே நிமிஷம், 2 விஷயம். ஒண்ணு, உள்துறை அமைச்சர் வந்து சொல்றாரு இவங்களை வந்து இதுக்கு வந்து தடை கொடுத்தது நியாயம் தான், இவங்களை வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ணக்கூடாது, அவங்க ஏலத்துல கலந்து கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனால் நிதி அமைச்சர் வந்து அந்த ஏலத்துல கலந்துக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கலான்னு சொல்லி அவங்க துறை சொல்லுது. இவங்க 2 பேருடைய
வேறுபட்ட கருத்து வேறுபாடுனால இவங்க கொடுத்த ரிப்போர்ட்ல என்ன கொடுத்தாங்கன்னு தெரியாது. அதனால நீதிமன்றத்தில் அவங்க சாதகமான தீர்ப்பு. இதுக்கு காரணம் என்ன? மத்திய நிதி அமைச்சருடைய செயலாளர் தான் காரணம். இதுல ப்ராப்ளம் என்னன்னா, ஒரு சாராருக்கு அது கொடுக்க கூடாதுன்னு அவங்க நினைச்சிருக்கலாம், ஒரு சாராரு கொடுக்கணும்னு நினைச்சிருக்கலாம். இது இவங்களுடைய விருப்பம். நான் என்ன சொல்றேன், கீழமை நீதிமன்றத்துல தீர்ப்பு ஒரு மாதிரி வரும், மேலமை நீதிமன்றத்துல தீர்ப்பு ஒரு மாதிரி வரும். நம்ம அதுக்கெல்லாம் நம்ம உள்ள போய் நம்ம பேச முடியாது. என்னை பொறுத்தவரையில இந்த இஷ்யூவை இவர்கள் தவறு செய்திருக்கிறார்கள் என்றால், நம்மை பொறுத்தவரைக்கும் தவறு செய்திருக்கிறார்கள். நாம் அதற்குண்டான நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். ஏர்செல் மேக்சிஸ் ஆகட்டும், 2G ஆகட்டும், மிக சிறப்பாக விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. தவறு நடந்திருக்கிறது என்பதை நாம் சொன்னோம். பிஜேபி அதிக அளவிலே இந்த விவகாரத்தை அகில இந்திய அளவில் முழுக்க நம்ம எடுத்துட்டு போறோம், தமிழகம் உட்படன்றதுல யாருக்கு எந்த விதமான சந்தேகமும் இருக்க முடியாது. அப்படி இருக்கிற போது யாருக்கோ போய் ஹெல்ப் பண்றாங்க அப்படின்றது ஆட்சிதான் மாறி இருக்கிற ஒழிய அதிகாரிகள் மாறவில்லை. அதிகாரிகள் அவர்களுக்கு குழந்தையாக உதவி இருக்கிறார்கள். கீழமை நீதிமன்றத்தினுடைய அப்பீல் ரெக்கார்டு அப்படியே பரிசீலித்து அங்கே வழங்கவில்லை. அதற்கு மேல ஒப்பீனியன் ஃபேவரா எழுதிக்கிறாங்க தான் ஏடுல போட்டுக்கிறாங்க. இல்லங்க, அது அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த பேப்பரை வச்சு அப்படியே அங்க முடிவு பண்ணல. இப்போ இந்த டெண்டர்ல அப்படி இருந்தா அவர் சொல்றதை நம்ம ஏத்துக்கலாம். எல்லா வழக்குகளுமே கீழமை நீதிமன்றத்தை விட ஸ்ட்ராங்கான சில விஷயங்களை மேலமை நீதிமன்றத்தில் இதை ஒட்டி வைப்பார்கள். அதனால ஃபைனலா ஒரே ஃபைனல் சார், நிகழ்ச்சி இறுதி கட்டத்துக்கு வந்ததுனால ஒண்ணு கேட்கிறேன். இந்த 2G ஊழல், ஏர்செல் மேக்சிஸ் ஊழல் என்பதை வெறும் பண பரிவர்த்தனை, தனிநபர்களுக்கு லாபம் என்றதாக பார்க்க வேண்டுமா? இந்த பொருளாதார குற்றம் ஒரு தேச விரோத செயலாக பார்க்க வேண்டுமா? அப்படி இது தேச விரோத செயலாக இவர்களுக்கு எதிராக தீர்ப்பு வந்தால் அந்த கட்சியோடு எதிர்காலத்தில் சேருகிற கட்சிகளை மக்கள் எப்படி பார்ப்பார்கள்? அதாவது இப்போ இது ஏற்கனவே ஒரு மாநில ஊழல்ல ஒரு மாட்டினவர். இந்தியாவிலே சுதந்திரம் அடைஞ்சி ஒரு கட்சி ஊழலுக்காக கலைக்கப்பட்டதுன்னா அது கருணாநிதியுடைய ஆட்சி தான். சுதந்திரம் அடைஞ்சி ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஆட்சி 1976 ஜனாதிபதி பக்ருதீன் அலி அகமது அந்த 54 குற்றச்சாட்டுகள் அதில் அவங்க இதே மாதிரி காக் போட்டு விசாரிச்சு தான் 28 உண்மை சயின்டிபிக்கலி கரப்டட் அப்படின்னு சொல்லி தான் அந்த நேரத்தில் இவருடைய ஆட்சி போச்சு. இது வரைக்கும் சுதந்திரம் அடைஞ்சு ஒரு ஊழலுக்காக ஒரு ஆட்சி 28 மாநிலம் 7 யூனியன் பிரதேசம் இது வரைக்கும் இந்த யாசான் டேட் வரைக்கும் கலைச்சது கருணாநிதி ஆட்சி தான். ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஆட்சி. இந்த கூட்டணியை அவர்கள் வைத்துக் கொண்டதால் தான் இவருடைய கூட்டணியில இப்ப அகில இந்திய லெவல்ல அது ஊழல் பரவி இருக்கிறது. அகில இந்திய லெவல்ல அதுக்கு அடுத்து நிலக்கரி வந்து விட்டது, ஆதார்ஸ் வந்து விட்டது, எல்லாமே பரவி போச்சு இவர் அங்க போனதால. டெல்லியில அவர் முதல்ல என்ன சொன்னாரு, நீங்க நல்லா கவனிங்க, முதல்ல அந்த சமுதாயத்தை பத்தி பேசினாரு. அவர் அந்த சமுதாயத்தை பண்ணாரு. அதுக்கு அப்புறம் என்ன சொன்னாரு, மாறனுக்கு இவருக்கும் தகராறு வந்த போற தம்பி ராசா தப்பு செய்யல, அவருக்கு முன்ன இருந்தவர் தான் தப்பு செஞ்சாரு, போட்டு கொடுத்தாரு மாறனா அதை தப்பு பண்ணா அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடிய அளவுல ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. இல்ல இன்ஃபேக்ட் இன்னும் டீப்பா பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் ராசா சிக்கி கொண்டதும் ராசா தயாநிதி மாறனை சிக்க வைத்ததும் அவர்களாக பண்ணி கொண்டதுதான். ஆமா, அவர்கள் ஒத்தர் காட்டி கொடுத்ததுதான். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு இதை சொல்றாரு, சிரிப்பா இருக்கா சொன்னாவே, தம்பி ராசா அந்த துறைக்கு போன பொறுத்தான் நாத்து நடுற நாகம்மா, தயிர் விற்கிற தையல் நாயகி எல்லாம் கையில செல்லு வச்சுக்கின்னு அவங்க மாமங்கிட்ட பேசுறாங்க, மாமா நான் இந்த தெருவில் தயிர் வித்துங்கிறேன், அதை வந்துடுறேன் வீட்டுக்குன்னு. நாத்து நடுற நாகம்மா இடுப்புல இருந்து செல்லை எடுத்து வேலை முடிஞ்செடுத்து 1 மணிக்கு வீட்டுக்கு வந்துடும்னு பேசிக்கிறாப்புல. இந்த எல்லார் கையிலையும் செல்லு காட்சிதுன்னு அது உண்மை இல்லை. இவர்கிட்ட வாங்கணும், எவனும் அந்த தொழிலும் பண்ணல, ஒரு டவரும் போடல, அப்படியே டிரான்ஸ்பர் பண்ணிட்டான்றத குற்றச்சாட்டு. அந்த 214 கோடி ஒண்ணு வந்தது இல்ல, கோர்ட் முரசொலியிலே நடத்தினாரு, கோர்ட் இவரே நடத்தினாரு. ஏடாளர் எல்லாம் கேள்வி கேட்டப்பறம் எப்படிங்க அது வந்ததுன்னு கேட்டாங்க. கடன் வாங்கணும் அப்படின்னு ஒரு சொல்லிட்டாரு. கடன் வாங்கினா அப்புறம் 4 நாள்ல திருப்பி கொடுத்துட்டீங்களா, அப்ப ரீபேயிங் கெப்பாசிட்டி உள்ள போது ஏன் வாங்கினீங்க அப்படின்னு கேட்டாங்க எதிராளர்கள்லாம். இல்ல அது பங்குதாரர் ஒருத்தர் அவர் பங்கை விற்கிறதுக்காக முயற்சி பண்ணாரு, கடன் வாங்கல, அப்ப பங்கை வித்துட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு என்ன சொன்னாரு, பங்குனுடைய வேல்யூ குறைஞ்சு போச்சு, அவர் விக்கல, அதாவது இவரே கடன் வாங்குறாருன்றாரு. திருப்பி மறுத்து அது பங்குதாரர் அது போனது கைமாறி யாருக்கு லைசன்ஸ் கொடுத்ததோ அவர்கள் விற்ற கம்பெனிகள் எல்லாம் பார்த்தீர்களா, அவள் பாகிஸ்தானிலும் ஆப்கானிஸ்தானிலும் தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டவர்கள். சார் ஒரே ஒரு விஷயம், இத 2G இருக்கு, ஏர்செல் மேக்சிஸ் இதெல்லாம் இருக்கு, இதற்கு நடுவில் இன்னொரு விஷயங்களும் ஊடகங்கள் போய் கொண்டிருக்கிறது.
ஸ்டாலின் சுப்பிரமணிய சாமியை பார்த்தது ஒரு தற்செயலாக இருக்கட்டும், அவர் ஒன்றும் பெரியவர் சொன்ன மாதிரி முக்கியமான இல்லை. ஆனால் பிஜேபியோட உறவு வைத்துக் கொள்ள திமுக தயாராக இருக்கிறது என்று கருத்து கணிப்பெல்லாம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பிஜேபி டிஎம்கே சேர்ந்தால் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்லாம் பேசிட்டாங்க. நாளை சப்போஸ், இது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் தான், நாளை அப்படி ஒரு நிலை வந்தால் அப்போது பிஜேபியினுடைய இமேஜ் என்னவாக இருக்கும் நினைக்கிறீங்க? பிஜேபியினுடைய இமேஜை பொறுத்த வரைக்கும் திமுகவுடன் சேர்ந்தாக்கா நாடாளுமன்றத்தில் இப்ப மூத்த தலைவர் என்று சொல்லக்கூடிய இவர் தான் வழக்கையே தொடர்ந்தார், விசில் புளோவர். அவர் தான் இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு சொல்லி 5 மாசம் அலைஞ்சி கோர்ட்டுக்கு எல்லாம் போயிட்டு பண்ணாரு. இப்ப அவரே ரெண்டும் ஒன்னா சேர்ந்தா சரியா இருக்கும் என்று சொன்னா, இன்றைக்கு இந்திய லெவல்ல மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இவங்க முயற்சி பண்றாங்க, கால் ஊன்ற வேண்டும் என்று நினைச்சுக்கிறாங்க. கருவிலேயே அது களையக்கூடிய நிர்பந்தம் பிஜேபிக்கு ஏற்படும். இதுவரையிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி என்கின்ற எந்த விதமான பேச்சுவார்த்தையிலும் யாரும் ஈடுபடவில்லை என்பதுதான உண்மை. தேமுதிக பாரதிய ஜனதாவை அவ்வளவு பிரஷரைஸ் பண்ணி பிளாக்மெயில் பண்ணுகிற அளவுக்கு பாரதிய ஜனதா அலோவ் பண்ணி இருக்குன்னு இப்ப ஊடகங்கள் எல்லாம் பேசிட்டு தான் இருக்காங்க. உங்கள் தலைவர்கள் பொன் ராதாகிருஷ்ணன் முதல் கொண்டு தேமுதிகவும் போனார்கள். அப்படி ஒரு நிலைக்கா பிஜேபி தாழ்ந்து விட்டது? ஒவ்வொருவருடைய மனநிலையும் சூழ்நிலையும், ஒவ்வொருவருடைய அந்த அரசியலை எதிர்கொள்ள வேண்டிய விஷயங்களும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு காங்கிரஸ் என்னை பொறுத்தவரையில தமிழ்நாட்டில் இல்லவே இல்லை. ஆனாலும் திமுக காங்கிரஸோட கூட்டணி வச்சுக்கணும்னு சொல்றாங்க, காங்கிரஸ் திமுகவோட கூட்டணி வச்சுக்கணும்னு சொல்றாங்க. ஒரு கட்சின்னு நாங்க போட்டியில இறங்கும் பொழுது எங்களுடைய பக்க நியாய எங்களுடைய வாதங்களை நாங்கள் வைக்கத்தான் செய்வோம். சரி, அவர் அவருடைய ஸ்டாண்ட் சொல்லிட்டார். இப்ப ஊடகங்கள்லாம் ஒரு காம்பினேஷன் போடுறாங்க, பிஜேபி டிஎம்கே திமுகவோட பாஜக சேர்ந்தால், இப்ப மோடி கோயம்புத்தூர்ல சொன்னார் ஊழலற்ற ஒரு ஆட்சி சொல்லுவோம்னு. அப்படி என்றால் அவர் ஊழலோடு கைகுறுக்கிறார் என்று மக்கள் எடுத்துக்கொள்வார்களா, இல்ல ஒரு சாதாரண அரசியல் கூட்டணியாக எடுத்துக்கொள்வார்களா? திமுகவோடு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி சேர்ந்தால் ஒட்டுமொத்த தமிழக மக்கள் மட்டுமல்ல, இந்தியா முழுவதுமே 2G ஊழலை யாரும் இன்னும் மறக்கவில்லை, அது இன்னும் முடியவில்லை. ஊழல் கட்சியோடு உறுதுணையாக பிஜேபி சென்றதை பார்த்து மக்கள் பிஜேபிக்கு இருக்கின்ற செல்வாக்கு அடியோடு சரிந்துவிடும் அவர்களோடு சேர்ந்தால். என்னுடைய கட்சி எடுக்கும் முடிவுகளுக்கு அது ஏன் எடுத்தது என்று விளக்கி சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. 100வது நிகழ்ச்சி நடத்துகின்ற ஜெயா டிவி 1000வது நிகழ்ச்சி கூடிய விரைவில் நடக்க வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடு இந்த நிகழ்ச்சியை முடிவு. அருமையாக இந்த விஷயங்களை நேயர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக உங்கள் மூவரையும் அழைத்தோம். உங்கள் மூவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம். நேயர்களே, மீண்டும் நடந்தது என்ன நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம்.